வணக்கம். ஆங்கிலத்தில் சிங்குலர், ப்ளூரல் என்று கூறுகின்றோம். தமிழில் அதனை ஒருமை, பன்மை என்று கூறுகின்றோம். தமிழை தவிர பிற இந்திய மொழிகள் அனைத்தும் வடமொழி, அதாவது சம்ஸ்கிருத சொல்லான ஏகவச்சன் என்பதை சிங்குலரை குறிப்பதற்கும், பகுவச்சன் அல்லது அநேகவச்சன் என்பதை ப்ளூரலை குறிப்பதற்கும் பயன்படுத்துகின்றார்கள். மலையாளம், கன்னடமும் அப்படியே. ஒருமை என்று கூறுகின்றோம், அதாவது ஒன்றை குறிப்பது. பன்மை என்றால் பலவற்றை குறிப்பது. இப்போ சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். தமிழில் ஆடு என்கிறோம், ஒரு விலங்கை குறிப்பது. ஒன்றே ஒன்று இருந்தால் அதை ஆடு என்கிறோம். அது பலவாக பெருகி இருந்தால் ஆடுகள் என்று கூறுகின்றோம். பன்மைக்கு அந்த சொல்லினுடைய இறுதியில் கல் விகுதி சேர்த்தாலே அது பன்மையாகிவிடும். ஆடு, ஆடுகள். மலையாளத்திலையும் அப்படிதான். ஆடு, ஆடுகள். கன்னடத்தில் அந்த கல் என்கின்ற அந்த இல் விகுதியானது உகாரமாக மாறி ஒலிக்கும். ஆடு, ஆடுகளு. அதே போன்று தமிழில் கோழி என்று கூறுகின்றோம். கோழி, கோழிகள். மலையாளம் கோழி, கோழிகள். கன்னடம் கோழி, கோழிகளு. தமிழில் இலை என்று கூறுகின்றோம். இலை, இலைகள். மலையாளம் இல, இலகள். கன்னடம் எலே, எலைகளு. இதில் ஒரு வேறுபாட்டை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. தமிழில் இலை, அது மலையாளத்தில் இல என்றும், கன்னடத்தில் அது இயல என்றும் மாறுகிறது. இன்று தமிழ்நாட்டில் நாம் இலை என்று முறையாக ஒலிப்பு செய்வதில்லை. மாறாக கன்னடர்களைப் போன்று ஏறக்குறைய கன்னட ஒலியமைப்பை போன்றுதான் நாம் எல என்று கூறுகின்றோம். ஆனால் இந்த வேறுபாடு ஈழத்தமிழர்களிடம் கிடையாது. அவர்கள் இலையை இலை என்றுதான் ஒலிப்பு செய்கிறார்கள். இல என்றும் எல என்றும் அவர்கள் ஒலிப்பு செய்வதில்லை. தமிழில் பூ என்று கூறுகின்றோம். பூ, பூக்கள். மலையாளம் பூ, பூக்கள். ஆனால் கன்னடத்தில் ப என்பது ஹவாக மாறும். பூ என்பதை ஹூ என்பார்கள். பூக்கள் என்பதை ஹூவுகளு என்று கூறுவார்கள். அதே போன்று தமிழில் மரம், மரங்கள் என்று கூறுகின்றோம். மலையாளத்திலும் மரம், மரஞல் என்று வரும். ஆனால் கன்னடத்தில் மர, மரகளு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிய கால்டுவெல் அந்த நூலில் ஒரு அட்டவணையில் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். மரம் என்பது பழைய கன்னடத்தில் மர எனவும், மரங்கள் எனவும், மரகள் எனவும் வழங்கியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த ஒருமை பன்மை அட்டவணையிலும் அவர் பழைய கன்னடம் என்று குறிப்பிட்டது அனைத்தும் தமிழாகத்தான் இருந்தது. தமிழ், மலையாளம் போன்றவற்றில் ஒருமை பன்மை ஒன்றாக காணப்படுகிறது. கன்னடத்தில் சற்று மாறுபடுகிறது. குறிப்பாக பன்மையில் கல் என்கின்ற அந்த இல் என்கின்ற மெய் எழுத்தானது உகாரமாக மாறி லூவாக ஒலிக்கிறது. ஆடுகள், ஆடுகளு. கோழிகள், கோழிகளு. மரங்கள், மரகளு என்று. கன்னடத்தை போன்றுதான் தமிழ்நாட்டிலும் இன்று இல் என்று முடியக்கூடிய அந்த மெய்யெழுத்துக்களை எல்லாம் லூவாக மாற்றி வழங்குகின்றோம். வயல் என்பதை வயலு என்று கூறுகின்றோம். முயல் என்பதை முயலு என்றும், மயில் என்பதை மயிலு என்றும், கடல் என்பதை கடலு என்றும், முள் என்பதை முள்ளு என்றும் நாம் கூறுகின்றோம். இவ்வாறு தமிழ்நாட்டில் நாம்
இல் என்று முடியக்கூடிய சொற்களை எல்லாம் லூவாக மாற்றி பேசி வருகின்றோம். ஆனால் இந்த பழக்கம் ஈழத்தமிழர்களிடம் அறவே கிடையாது. அவர்கள் பேச்சு வழக்கில் கூட மயில், வயல், கடல் என்று அழகுற திருத்தமாக ஒலிப்பு செய்வார்கள். நம்மிடம் ஏன் இந்த இல் என்பது லூவாக மாறியது? இந்த மாற்றங்கள் தமிழ்நாட்டில் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு நிகழ்ந்திருக்க வேண்டும். 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி நிறைவு பெறுகிறது. அதன் பிறகு தமிழ்நாடு பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது, மொழியியலிலும் கூட. இப்போ 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டில் மதுரையில் பேசப்பட்ட தமிழ் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும்னா இன்றைய யாழ்ப்பாணத்துக்கு தான் நம்ம போகணும். அன்றைய மதுரை தமிழ் இன்றைய யாழ்ப்பாண தமிழர்களிடம் உண்டு. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி நீங்கலாக ஏனைய எல்லா பகுதிகளிலும் தமிழ் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. தமிழில் செடி என்று கூறுகின்றோம். மலையாளத்திலும் செடி என்று கூறுவார்கள். கன்னடத்தில் அது சற்று வேறுபடுகிறது. அவ்வாறு ஒரு பழமையான செடியை குறித்து இன்று நாம் காணலாம். இந்த செடியை குறித்து உலகத்தார் யாரும் தராத ஒரு புதிய தகவலை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய மூதாதையர்களான தமிழர்கள் பல நூல்களில் குறித்து வைத்திருக்கிறார்கள். அந்த செய்தியை குறித்தும் இன்று காணலாம். அந்த செடியின் பெயர் நெருஞ்சி, நெருஞ்சில் என்ற பெயரால் தமிழிலும் மலையாளத்திலும் அழைக்கப்படுகிறது. கன்னடத்தில் அதற்கு நெகிழு முள்ளு என்று கூறுகிறார்கள். இந்த செடியில் இலை மற்றும் பூவானது மிகச் சிறியதாக இருக்கும். சான்றுக்கு ஒரு தொடரை பாருங்க. சிறு பூ நெருஞ்சியோடு அருகை பம்பி அப்படின்னு பட்டினப்பாலையில் ஒரு தொடர் வருகிறது. இந்த பூ மிகச் சிறியதாக இருக்கும், மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு வியப்பான தகவல், இந்த பூவானது கதிரவனை நோக்கியே இருக்குமா. அது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது அது எந்த நிலையில் இருக்கிறதோ அதே நிலையை கதிரவனை நோக்கியே இருக்குமா. பொதுவாக நமக்கு தெரிந்தது சூரியகாந்தி பூ தான் சூரியனை நோக்கி இருக்கும், சூரியனை நோக்கி நகரும் என்று. ஆனால் நெருஞ்சி பூவானது சூரியனை நோக்கி நகரும் என்று அகநானூறு கூறுகிறது. சுடரொடு திரிதரும் நெருஞ்சி போல என்று அகநானூறு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்கிறது. அது மட்டுமல்ல, அந்த செய்தியை ஐம்பெருங்காப்பியங்களான சீவக சிந்தாமணி உறுதிப்படுத்துகிறது. நீழ்ச்சுடர் நெறியை நோக்கும் நிறை இதழ் நெருஞ்சி பூ போல என்று சீவக சிந்தாமணி கூறுகிறது. அதாவது இந்த நெருஞ்சி பூ கதிரவனை நோக்கியே நிற்குமாம். இது ஒரு வியப்பான தகவல், ஆராயப்பட வேண்டிய செய்தி. யாருமே கூறாத செய்தியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த செடியில் முள் இருக்கும். அதை நாம் நெருஞ்சி முள் என்கிறோம். அது தனியாக இருக்காது, காயோடு அதனுடைய மேல் பகுதியில் சேர்ந்து வளரும். அது பழமாகும்போது இந்த முள்ளும் மிகவும் பழுத்துவிடும். அந்த பழுத்த நிலையில் இருக்கக்கூடிய முள் காலில் குத்தினால் மிகுந்த வலியை உண்டாக்கும். அதனால தான் அந்த முல்லை வள்ளுவர் நெருஞ்சி பழம் என்கின்றார். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் என்று கூறுகின்றார். ஒரு தலைவியினுடைய காலடி மென்மையை பற்றி இந்த குறள் கூறுகின்றது. அதாவது மென்மைக்கு உலகத்தார் எடுத்துக்கொண்டது அன்னப்பறவையினுடைய இறகும் அனிச்ச மலரனுடைய இதழ்களும் மிகவும் மென்மையாக இருக்குமாம். அந்த மென்மையான பொருள் கூட இந்த தலைவியின் காலடியில் பட்டுவிட்டால் அவளுக்கு நெருஞ்சி பழம் குத்துவது போன்று வலியை ஏற்படுத்துமாம். நெருஞ்சி முள் என்று கூறவில்லை, நெருஞ்சி பழம் என்று கூறுகின்றார். அதாவது பழத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த முள்ளும் பழுத்து விட்டால் அது காலில் குத்தும்போது மிகுந்த வலியை உண்டாக்கும். ஆகவே தான் அதை நெருஞ்சி பழம் என்று கூறுகின்றார். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலை ஓரங்களிலும் தெரு ஓரங்களிலும் இந்த செடி இருந்தால் அதை ஒரு நிமிடம் நின்று கவனித்து விட்டு போங்க. இந்த செடியை குறித்தும் இதனுடைய பூவானது கதிரவனை நோக்கி நகர்கின்றது என்கின்ற ஒரு வியப்பான தகவலையும் நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய மூதாதையர்கள் உன்னிப்பாக கவனித்து தந்திருக்கின்றார்கள் என்னும் பொழுது வியப்பை தருகிறது. இந்த காணொளி உங்களுக்கு வியப்பான காணொளி அப்படின்னா
மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையா என்னுடைய சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய தலைப்பின் கீழ் பல காணொளிகள வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.